ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் குழம்பு ஒன்று, ஃப்ரை ஒன்று பார்க்கலாம். சாலை மீனில் வந்து குழம்பு, ஊளி மீனில் வந்து ஃப்ரை. அதை நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஊளி மீனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். தனி மிளகாத்தூள் தான். மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டிருக்கேன். காஷ்மீரிக் மிளகாய் வந்து பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அது கலருக்கு தான். அப்புறம் வந்து மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டேன், ரீஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு அதை நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா உப்பு, மஞ்சள் எல்லாமே நல்லா மிக்சிங்காக இருக்கிற மாதிரி ஈவனாக இருக்கட்டும்ன்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவு இப்போ தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஏன்னா தண்ணி வந்து நிறையா ஆயிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் கிளறிட்டு, இப்போ இப்படி கெட்டிமாக இருந்தாலுமே நம்ம ஃபிஷ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இந்த டைமில் வந்து நம்ம வந்து சால்ட்டு கூட செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு சால்ட்டு காரம் எதுவும் தேவைன்னா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற மீன் எல்லாமே 1/2 kg மீன், ஊளி மீன், அது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊறட்டும். சூப்பராக எல்லாமே அந்த ஹோல் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து மசாலாலாம் உள்ளே இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாம். 1/2 hour ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கடுத்து வந்து குழம்பு செஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணலாம். அது வரைக்கும் ஊறட்டும். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேனில் வந்து நான் வந்து ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். அது கூட சின்ன வெங்காயம் வந்து இவ்வளோன்னு உரிச்சு எடுத்துருக்கிறேன். அதாவது 3/4 kg சாலை மீனுக்கு வந்து எடுத்துருக்கிறேன் நான் வந்து இவ்வளோ வெங்காயம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அது ரெண்டும் நல்லா வேகணுங்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளிலாம் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். இது வந்து மீன் குழம்புக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம். அதுக்கு வண்டி நான் வந்து தேவையான அளவு புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோமோ அதுலேயே நான் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் இப்போ வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா நிறைய கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நான் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 பச்சை மிளகா இப்படி நீளமாக கீறி போட்டுக்கலாம். அப்புறம் 10 பல் பூண்டு வந்து நச்சு வச்சுருந்தேன், அது வந்து உரலில் போட்டு இடித்து வச்சுருந்தேன், அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா எப்பயுமே நான் மீன் குழம்பு செஞ்சு காட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் நல்லா ஜூஸியாக போட்டோம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகணுங்கிறதுக்காக உப்பு போட்டு நல்லா வேகச்சலாம். அங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான், நம்மளுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன்னா 3 ஸ்பூன் வந்து தனியா பவுடரும் போட்டிருக்கேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டு இப்போ ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தால் ஒரு மாதிரி கொதிக்கிற மாதிரி வந்துருச்சு.
கொதிச்சிருச்சு, நல்லா ஆயிலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா மசாலா சூப்பராக நல்லா வெந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதை விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதுக்கு தேங்காவே சேர்க்கல அந்த குழம்புக்கு, அதனால் தேங்காய் பால் விட்டுக்கலாம். சேர்த்து தேவையான அளவு நம்ம தண்ணி பார்த்து செக் பண்ணி வச்சுக்கலாம். உப்பும் கூட செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வாட்டி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போய் ஆயிலெலாம் பிரிஞ்சு வரட்டும். நல்லா அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதித்து நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் போட்டாச்சு. சாலை மீன் 3/4 கேஜி. சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. நல்லா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடு படி நல்லா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் சிம்லேயே கொஞ்சம் நேரம் போட்டுருங்க. போதும். சாலை மீன் வந்து அவ்வளோதான். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆச்சு. ஃப்ரை பண்ணிடலாம் நம்ம ஊளி மீன். ஊளி மீனும் பேனில் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்குறேன். அதில் 1/2 கேஜி ஊளி மீனை அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலாலாம் நல்லா ஊறிட்டுருக்குது சூப்பராக. நான் கொஞ்சம் மீன் தாங்கிறதுனால நான் ஒரே டைமாகவே சேர்த்துக்கிட்டேன். நிறைய மீன் இருந்துச்சுன்னா 2 டைமாக 3 டைமாக செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். நல்லா வேகட்டும். ரொம்ப திருப்பி விடக்கூடாது, ஏன்னா ஊளி மீன் வந்து உடஞ்சிரும். நல்லா பார்த்து திருப்பிக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு கீழேயே அடியில் இருக்கிற பாகம் வந்து நல்லாவே வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம சாலை மீன் வந்து குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் தேங்காய் பால் விட்டு. இப்போது மீனை வந்து ஒன்று ஒன்றா திருப்பிக்கலாம். மெல்ல திருப்பணும், நிதானமாக திருப்பணும். வந்து மெல்ல ஒன்று ஒன்றா திருப்பிக்கலாம். ஃபுல்லாமே பொறுமையாக திருப்பணும். நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம். ஊளி மீன் வந்து சூப்பராக தான் இருக்கும். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சு. நல்லா வெந்துட்டுருக்குது பாருங்கள் 2 சைடுமே சூப்பராக. இப்போது நம்மளோட ஊளி மீன் ஃப்ரை கூட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமே அதை ஒவ்வொரு வாட்டி மட்டும் திருப்பி போட்டால் போதும். நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போட்டால் ஆயிடுச்சு. இப்போது நல்லா ஒயிட் ரைஸில் சாலை மீன் குழம்பு சூப்பராக பாருங்கள். மீன் கொஞ்சம் கூட உடையில பாருங்கள், நல்லா இருக்குது. உருந்து போகாமல் இருக்குது. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா மசாலாலாம் நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமே மீன் போட்டோம்னா 5 மினிட்ஸில் எந்த மீன்னாலுமே போட்டு இறக்கிடணும். என்னோட ஊளி மீன் கூட சூப்பராக இருக்குது. ஃப்ரை காம்பினேஷன் செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.